உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய திருநாளை இன்றைக்கு அகில உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற போது அன்பு செய்கிற இதயமாக இயேசுவின் இதயம் இருக்கிறது. இரக்கம் காட்டுகிற இதயமாக அவருடைய பேரன்பு இருக்கிறது. மேலும் மேலும் நாம் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் தாராளமான இதயமாக அவருடைய இதயம் இருக்கிறது. அவருடைய இதய ஆவலை மர்கரித் மரியம்மாளுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் இயேசு கூறுவதெல்லாம், என்னுடைய இதயம் அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற மக்கள் அதை புரிந்து கொண்டு அந்த அன்பிற்கு பிரதி அன்பு செலுத்த அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கிற போது, இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இயேசுவே உம் இதயம் போல எங்கள் இதயங்களையும் மாற்றி அருளும் என்று சொல்லி நாம் வரம் கேட்டு சுவிப்போம். திருப்பிள்ளையானது மரிய அருள் ஜெசிந்தாருடைய நன்றியின் வழியாகவும் நம்முடைய அருட்சகோதரி மோனிகா சாந்தி தன்னுடைய நாளை தினம் கொண்டாடவிருக்கின்ற பிறந்த நாளில் இறைவன் அவரை தன்னுடைய திருவர வாழ்வில் நிறைந்து ஆசீர்வதிக்கவும், பணிகள் சிறக்க நல்லவர்கள் இருக்கவும் அவர்களுக்காக திருப்பலியில் மன்றாடுகின்றோம். அதோடு நாம் இந்த திருப்பலியில் இயேசுவின் திரு இருதய நாமத்தை கொண்டிருக்கிற பெயரை தாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சபைகளுக்காகவும் சிறப்பாக இந்த இயேசுவின் திரு இருதய அன்பு எல்லாரிடத்திலும் சிறந்து விளங்க எல்லோருக்காகவும் சொல்லிப்போம். செய்திருக்கிற குற்றங்களுக்காக மனமுருந்தி மன்னிப்பு கேட்போம். பாவிகளை தேடி வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக அனுப்ப பெற்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பிளப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பருந்து பேசுகிற இரக்கமாயுள்ள ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு
மீட்புள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாராக ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைமுத்துக்கள் 6-11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தாம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததானாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமை தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரது பேரன்பொழிலை தீர்க்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவரே அவரது பேரன்பொழிலை தீர்க்கும். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவரது கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவரே அவரது பேரன்பொழிலை தீர்க்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவரே அவரது பேரன்பொழிலை தீர்க்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவரே அவரது பேரன்பொழிலை தீர்க்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவரே அவரது பேரன்பொழிலை தீர்க்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவரே அவரது
இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோமே, அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோமே, அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-14 முடிய. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டுள்ளார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தன் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூயமத்தினுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 25-30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம்.
என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எனவே நுகத்தின் கொள்மையில் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வீடுகளில இயேசு ஆண்டவரது பாடுபட்ட சுரூபம் வைத்திருக்கின்ற அந்த நிலையில அதை பார்க்கிற ஒரு பக்திமான் இப்படி கேள்வியும் பதிலுமாக எழுதியிருக்கிற அந்த படங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவ குடும்பங்களில் ஒரு பக்கம், கடவுளே என்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்கிற கேள்வி இருக்கும். இன்னொரு பக்கத்தில் இப்படி இரண்டு கைகளை விரித்தவராக, இவ்வளவு உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அளவு கடந்த விதத்தில், எல்லையில்லாத விதத்தில் அன்பு செய்கிற தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று இயேசு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதாக அந்த செய்தியை சொல்லுகிற படத்தை நாம் நிறைய இடங்களில் நம்முடைய குடும்பங்களில் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த இயேசுவன் அன்பிற்கு பெருவிழா, அந்த இயேசுவன் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற இதயத்தின் திருவிழா. அந்த திருவிழாவில் நாம் 11ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து பார்க்கிறோம். திருச்சபை இந்த விழாவை அங்கீகரித்து திருமண விழா கொண்டாடுவதற்கு காரணமாக ஜான் ஹூட்ஸ் என்று சொல்லுகின்ற புனிதர் திருப்பலி நிறைவேற்றுவதிலும் இந்த திருஹிருதய பக்தியை பற்றி எழுதுவதிலும் அவர் முனைப்பாயிருக்கிறார். 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் மர்கரிட் மரியம்மாள் இவர்களுக்கு இந்த இயேசுவின் திருஹிருதய காட்சிகள் பல முறை வந்ததாகவும், அப்படிப்பட்ட காட்சிகளில் இயேசு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னவென்று சொல்லி தன்னுடைய தோளில் சாய்ந்து இருக்கிற அளவிற்கு அந்த மர்கரிட் மரியம்மாள் இயேசுனுடைய தோளிலே சாய்ந்து அந்த மானுட அன்பை வெளிப்படுத்துகிற, இதயத்தோடு இதயம் இணைகிற நிலையில இயேசு ஆண்டவர், இப்படி நான் மனித இதயங்களுக்காக இயங்குகிறேன், அந்த இதயங்களில நான் அன்பை எதிர்பார்க்கிறேன், ஆனால் நான் பெறுவது என்ன? நன்றி கெட்டத்தனத்தை நான் பெறுகிறேன். என்னுடைய இந்த இதயத்தை சுற்றி முள் அது பதித்ததாக நீ பார்க்கிறாயே. கெத்செமனி தோட்டத்தில் பட்ட அதே வேதனையை இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மக்கள் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், அதற்கு அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி அவர் பல நிலைகளில் மர்கரிட் மரியம்மாளுக்கு சொன்னதாக அவர் எழுதி வைத்து இன்றைக்கு இயேசுவினுடைய பக்தி அகில உலகெங்கும் பரவியிருக்கிற இந்த நிலையில நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. இப்படி மற்ற வரலாறுகளைப் போல இயேசுடைய திருஹிருதயம் ஏதோ நடுவில் தொடங்கின ஒரு பக்தி முயற்சியா என்று சொன்னால் அகஸ்தினார் சொல்லுவார், கிடையாது. இயேசு ஆண்டவரது பாடுகளில் இறுதி கட்டமாக 101 தலைவனுடைய விழாவில் ஈட்டியால் குத்துகிறான. ஈட்டியால் குத்தின போது அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அப்பொழுதிருந்தே இயேசுனுடைய திருஹிருதயம் உங்களுக்காக எனக்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கிற இதயமாக, அந்த இதயத்திலிருந்து தண்ணீரும் ரத்தமும் வெளியே வந்து அருளின் ஊற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாரி வழங்குகிற அடையாளமாக அது இருக்கிறது என்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவினது வாழ்வில் இந்த திருஹிருதய வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதைத்தான் நற்செய்தியில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய இதய அழைப்பாக இயேசு அழைப்பதையும் பார்க்கிறோம். இயேசுனுடைய இந்த இதயம் இது கனிவோடு கசிந்துருகிற இதயமாக
வெறுமனையை அன்பு செய்கிற இதயமாக கிடையாது, அன்பை வாரி வழங்குகிற. என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் பால்வழியில பார்க்கிற அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு, இந்த மக்கள் பட்டினியாய் கிடக்கிறார்கள், இவர்கள் மீது அது உள்ளம் பரிவு கொள்ளுகிறது என்று சொல்லி அவர்களுக்காக விசனப்பட்ட இதயம், விதவைகளினுடைய குடும்ப நலனுக்காக விசனப்பட்ட இதயம், மாதுகள் மீண்டும் வீடேற வேண்டும் என்று விசனப்பட்ட இதயம், இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வர்கீத் மரியம்மாவுடைய காட்சிகள் வெளிப்படுவது என்ன? இந்த இதயம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக என்று சொல்லுகின்ற அந்த இதயம் வெறும் துடிதுடிப்பு மட்டுமல்ல, பற்றி எரிகிற இதயமாகவும் இருக்கிறது. பற்றி எரிகிற இதயம் இதனுடைய அடையாளம். இது அந்த ஒரு பெரிய அளவிற்கான உயிர் துடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது, இந்த அரவணைப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது, நம் மீது கொண்டிருக்கிற அந்த பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி இயேசுவுடைய திருவிருதயத்தை இன்றைக்கு நாம் திருவிழாவாக கொண்டாடுகிற போது 3 விதங்களில் நாம் பிரமாணிக்கம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முதலாவது, இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டது போல முதல் வாசகத்தில் யாவே தெய்வம் தன்னுடைய இஸ்ரேல் மக்களை அந்த அளவிற்கு அவர் கை மேல் வைத்து தலை மீது வைத்து காத்து, ஒரு குழந்தையை பேணி காப்பது போல இஸ்ரேல் மக்களை காத்த தெய்வம் தொடர் பராமரிப்பினை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுடைய திருவுருதையும் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பங்களில் இயேசு திருவுருவத்தை படத்தை வையுங்கள் என்று சொல்கின்ற இந்த பக்தி முயற்சியுடைய வெளிப்பாடு என்ன? இயேசுவே எம்மை ஆளும், எங்களோடு கூட இரும் என்று சொல்லி இயேசுவினுடைய குடும்பங்களில் அழைத்து அவரை தலைவராக இருந்து நம்மை வழிநடத்துகிற அந்த ஒரு பெருமுயற்சி தானே. யாரெல்லாம் வந்து இயேசுவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அரசராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, குடும்பத்தில் அவர்தான் எல்லாம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த குடும்பம் அவரால் வழிநடத்தப்படுகிறது. உண்மைதானே? அடுத்து நாம் பார்க்கிறது, இன்றைக்கு பாவ பரிகார நிலையில மக்கள் அந்த இயேசுவின் திருவுருவத்தை எந்த அளவிற்கு வருத்தி இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு மீண்டும் அந்த இயேசுவின் திருவுருவத்திற்கு பரிகாரம் செலுத்துகிற விதத்துல மனமாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிற போது, பாவி மனம் திரும்புகிற போது விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி வரவேற்கிற கடவுளாக, தண்டிக்கிற கடவுளாக அல்ல, வரவேற்கிற கடவுளாக, நம்முடைய கடவுளிலிருந்து மீண்டும் புது வாழ்வு அளிக்கிறவராக இருக்கிற அவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குதத்தம், என்னுடைய நுகம் உங்களை அழுத்தாது. வாழ்வினுடைய பல்வேறு கட்டங்களில் நீங்கள் அனுபவிக்கிற துயரங்கள் உங்களை அழுத்த போவது கிடையாது. நான் அவற்றை சுமதாங்கி போல தாங்கிக் கொள்வேன். அதே போல என்னுடைய சுமை எளிதாக இருக்கிறது, எனவே நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். ஒரு குழந்தை வலு எடுத்துக் கொள்கிற போது தாய் பிடித்துக் கொள்கிறது, அதுபோல கடவுள் நம்மை தாங்குகிறார் என்பதை இந்த இதயம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, இன்றைக்கு நமக்கு வாக்குறுதி சொல்லப்பட்டது போல முதல் வாசகத்தில் யார் யாரெல்லாம் அவரை அன்பு கூறுகிறார்களோ, அவரது கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ, 1000 தலைமுறைகளுக்கும் அவரது இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிறவர் அவரே என்கின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த இயேசுவின் இதயத்தை நாம் அன்பு செய்கிற போது, இயேசுவின் கொடுக்கிற கட்டளைகளை கடைபிடிக்கிற போது, அவர் கொடுத்த வாக்குறுதியானது 1000 காலத்திற்கும் இரக்கத்தின் உடன்படிக்கை காப்பாற்றப்படும். உங்கள் மீதும் என் மீதும் அந்த வாக்குறுத்தம் இருக்கிறது. ஆகவே என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லுகின்ற அந்த இயேசுனுடைய இதயம் நம்மை கற்றுக்கொள்ள சொல்லுகிறது. அகங்காரமும் கர்வமும் பாவத்திற்கு பயமில்லாத தன்மையும் இன்றைக்கு நம்மை ஒரு இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிற நிலையில வைத்துக் கொண்டிருக்கிறது. இயேசுடைய திருவிருதயம் இலகுகிற இதயமாக இருக்கிறபடியினால உங்களது மனசாட்சியின் இதயத்தையும் கடினமாகி போயிருக்கிற உள்ளத்தையும் இலகுவாக்கி கனிவையும் மனத்தாழ்மையும் கொடையாக கொடுத்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் கொடுத்து நம்மை அவர் வலுப்படுத்துகிறார். பாருங்கள், அந்த இதயத்திடம் கேட்போம், இயேசுவின் திருவிருதயமே உம் இதயம் போல எங்கள் இதயங்களை மாற்றும். அதன் மூலம் நீரே எங்களுடைய இதயங்களில் ராஜாவாக, தலைவராக, எங்கள் அன்பராக, நேசராக குடிகொள்வீராக என்று கேட்போம். ஆமென். காணிக்கை பாடல்.
அன்பர்களே, நாங்கள் இவருக்கு கொடுக்கிற வழி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாக செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலியை கொள்வாராக. ஆண்டவரே, அன்பான திருமணத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். நாங்களுக்கு கொடுப்பது நோக்கு வந்ததாம். எங்கள் பாவங்களுக்கு கடுவாயாக அருள் புரிய வேண்டும் வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்தில் நாங்கள் கண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீர் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. மீட்பன் திறந்த ஹிருதயத்திடம் அனைவரும் இருக்க பெறவும் மீட்பு அளிக்கும் மூச்சுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் சிதறினார். ஆகவே புனிதமான துணையோடு சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை இடத்திலிருந்து செலுத்தி அதை விட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உண்மைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நீர் வருமளவும் உமது இறப்பினை
உணவருளும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவங்களிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவையில் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநர்கள் நாங்கள் அனைவரோடும் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும், மேலும் திருவர சபைகள் பேரை தாங்கியிருக்கிறவர்கள் பிறநாளை கொண்டாடுகின்ற மோனிகா சாந்தி, நன்றி திருப்பிள்ளைக்கு கொடுக்கின்ற மரிய அருள் ஜெசிந்தா குடும்பத்தோடு சேர்ந்து இங்கிருக்கிற திரு அவை அன்பில் நிறைவு வளர்ச்சிகளிடம் உயிர்த்தொழும் எதிர்நோக்கம் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருமுன் வந்து உம்மிடம் இரக்கத்தை பெற துடைக்கின்ற இறந்தோர் ஒவ்வொருவரையும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களையும் திருவாளர் ஜேபியர் மற்றும் அருட்தந்தை எக்ஸ் இருதயராஜ், அருட்தந்தை பாஸ்கர் அனைவரும் இரக்கத்தன்மை கூறும் திருமக்கோளினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்டத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், புனித பவுல், இவ்வுலகில் முப்பந்தவராய் வந்தோராக மர்கித் மரியம் மாருடனும் ஜான் யூட்ஸுடனும் நம் நிறைவாழ் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஒவ்வொருவரையும் நேசிக்க சொல்லுகிற இதயம் நம்மை நேசித்த இதயமாக இருக்கிறது. ஆகவே அன்பினால் கட்டுண்ட நாம் இரண்டாம் வாசகத்தில் கேட்டது போல மற்றவர்களையும் அன்பு செய்ய, மன்னிக்க, இரக்கத்தோடு அனைவரையும் பார்க்க நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடனரிடம் எங்கள் முடக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று கொரோனா தொற்றுக்களிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்து யாதொரு விளக்கம் ஒன்று நம்மாயிருப்போமா. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு விழுந்தேன். எங்கள் இருக்கிற பாக்கங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவாவை நம்பிக்கைக்கு திருவுருவத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் ஒரு பேரிறக்கத்தினால் மன்னிப்பையும், மேலும் நாங்கள் உம்மை அன்பு செய்யக்கூடிய பொறுத்து தைரியத்தையும் அளித்திருந்தீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் ஏற்றுமிருப்பதாக. இடத்திலிருந்து நம்ம ஆண்டவரே நமக்கு வந்து இருக்கிற அமைதி அருகிலோடு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கின்றவர். அன்பு செய்வதை தியாகத்தினாலும் தன்னை முழுமையாக நமக்காக பலியாக்கினதனாலும் வெளிப்படுத்தினவர். மீண்டும் அதே அன்பை இந்த பலியின் வாயிலாக இந்த அவரது இதய பெருநாளில் நமக்கு அளிக்கிறார். விருந்து படைக்கிறவர் நம்மை இந்த திருப்பலி விருந்திற்கு அழைக்கிறார். அப்படி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
இயேசுவின் திருவுடைய நாளில் இயேசுவின் திருவுயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் திருஹிருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நீர் புரிந்து வரும் எல்லா உதவிகளையும் சொல்லற்கரையும் நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி நிறை அன்போடு திருவடியை பணிந்து வணங்குகின்றோம். அன்புள்ள இயேசுவே, என் குடும்பத்தார் குறிப்பாக பங்குடிருக்கின்ற ஒவ்வொருவரும் உம்மை அடைந்து அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்கள் மேல் உமது அருள் ஆசியை பொருந்தி நாங்கள் திருவுருவத்தில் என்றும் என்றும் இளைப்பாறச் செய்தரிடம் எம்மில் யாரேனும் தவறடைத்து திருவுருவத்திற்கு துயர் தந்திருந்தால் அவர்களுக்காக நாங்கள் பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்று அவர்களுக்கும் அருள் புரியும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் கொண்டாடுகின்றோம். நீதாமே உணவற்றோருக்கு திடமும் முதியோருக்கு ஊன்றுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதைகளுக்கு அடைக்கலவுமாய் இருக்க அருள் புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயுற்றோர் துன்புறுவோர் அருகில் விழித்திருந்து காப்பீராக. இயேசுவின் திருஹிருதயமே, நீர் சிறுவர்களை எத்தனை அன்போடு அரவணைத்து ஆசி அருளினீர். எங்கள் பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் மேலும் தெரிந்த ஒவ்வொரு நிறுவனங்களிலும் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், துறவு நிலையில் தங்களை ஒப்புடுத்திருக்கிற அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் மேல் உமது ஆசியை பொழியும். அவருடைய உள்ளத்தில் விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் அர்ப்பண வாழ்வில் அனைவருக்கும் வேண்டிய நிரந்தரமான அர்ப்பணிப்பையும் அளித்து அவற்றில் அவர்கள் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு வழித்துணையாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கவும் கொண்டாடுகிறோம். ஓ இனிய இயேசுவே, எங்கள் குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் உமது அன்பில் வாழ்ந்து என்றென்றும் உம்மோடு பேரின்பம் பெற அருள் தாரும். ஆமென். இயேசுவின் திருஹிருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையால் இறைவா, உலகத்தை விட்ட சுதனாக இறைவா, தூய ஆவியாகி இறைவா, தூய்மை நிறை மூவரு இறைவா, என்று மாடும் தந்தையின் மகனாக இயேசுவின் திருஹிருதயமே, தூய கன்னித்தாயின் உதரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திருஹிருதயமே, இறை வாக்கான திருமகனோடு ஒரே பொருளாய் வந்திருக்கும் இயேசுவின் திருஹிருதயமே, அளவற்ற மகத்துவ பெருமை நிறைந்த இயேசுவின் திருஹிருதயமே, இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாக இயேசுவின் திருஹிருதயமே, அதி உன்னத ஆண்டவர்களிடமான இயேசுவின் திருஹிருதயமே, உள்ளமும் உன்னுள்ளக வாயிலுமான இயேசுவின் திருஹிருதயமே, அன்புத்தி சுடருட்டரின் சூளையான இயேசுவின் திருஹிருதயமே, நீதி மண்ணும் தங்கியிருக்கும் இடமான இயேசுவின் திருஹிருதயமே, தயாரும் அன்பும் நிறைந்த இயேசுவின் திருஹிருதயமே, எல்லா புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திருஹிருதயமே, எவ்வித துதி புகழ்ச்சிக்கு முற்றும் ஒரு இயேசுவின் திருஹிருதயமே, எங்களுக்கெல்லாம் அரசுமர்கள் மையமாகிய இயேசுவின் திருஹிருதயமே, ஞானமும் அறிவுரைந்த முருகனுரை கருவுள்ளமான இயேசுவின் திருஹிருதயமே, இறை முழுமையும் தங்கி வாழும் இயேசுவின் திருஹிருதயமே, பரமதந்தைக்கு முற்றிலும் உகந்த இயேசுவின் திருஹிருதயமே, விளைந்திருக்க நன்மைகளை நாம் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திருஹிருதயமே, என்றுமுள்ள குன்றுகளின் ஆவலாக இயேசுவின் திருஹிருதயமே, பொறுமையும் மிகுந்த
தயாளமுள்ள இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். மன்றாடும் அனைவரையும் செல்வராக்கும் இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். வாழ்வு புனிதத்துக்கு மூற்றாகிய இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். எங்கள் பாவமே மன்னிப்புக்கேற்ற கடுவாயான இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். எந்த அவமானங்களால் நிறைந்து முகந்த இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். எங்கள் அக்கிரமத்தில் நொந்து வந்தன இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். நீதியால் குத்தி உருவப்பட்ட இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். எல்லா ஆறுதல் மூற்றாக இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். வாழ்வு உயிர்ப்புமாக இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். எங்கள் அமைதியும் ஒப்புரவுமான இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். பாவிகளுக்காக பலியான இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். உம்முடைய நம்பிக்கை வைத்திருப்பவருடைய இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். உண்மையில் இறக்கிறவர்கள் நம்பிக்கையாக இயேசுவின் திருஹதயமே, எங்களை தயவுபடி ரட்சியும். புனிதர்கள் அனைவரின் பெரும்பமாகிய இயேசுவின் திருஹதயமே. எங்களை தயவுபடி ரட்சியும். மௌனமாக ஜெபிப்போம். இயேசுவே உமது அரசு வருக. இயேசுவின் திருஹதயமே, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவின் திருஹதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்திலிருந்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நன்மையினருடைய ஆளுங்களை புனித அன்பத்தியால் பற்றியலே செய்வதாக இவ்வாறு நாம் திருமகனம் என்று நிற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரர் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி இறை ஆசிரை பெற்றுக் கொள்வோம். இயேசுவின் திருஹதயம் உங்களுக்கு துன்பங்கள் ஆறுதலாகவும் இன்பங்கள் பங்காளியாகவும் இருப்பதாக. நீங்கள் அனைவரும் உங்கள் உழைப்பாடும் திறமையாம் சமுதாயம் செலுத்துவாங்க. அவரே உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்படி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவரும் வாழ்வு உண்டு. இங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவரும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.